ஓகே. ஸோ இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5ல் இது வந்து டிஃபரன்ஸ் பற்றியே கேட்குறாங்க. இது 2024ஓட கொஸ்டின். இது என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப் எஃப் லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் டென்ஸ் டு 0 ப்ளஸ்ன்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் 5 மைனஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் 5 டிவைடட் பை மைனஸ் ஹச். இது நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ அதுலேருந்து அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ் ப்ளஸ் கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா 0 மைனஸ் எஃப் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ் மீனிங் என்னன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. மாடல் சைன் அப்படி இருக்கும். அப்போ மாடலஸ் ஆஃப் 5 மைனஸ் ஹச் அப்படியே ஒரு மைனஸ் 5 வந்துருக்குது, மைனஸ் 5 மைனஸ் எஃப் ஆஃப் 5. எஃப் ஆஃப் 5னா எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ மாடலஸ் ஆஃப் 5 மைனஸ் 5 டிவைடட் பை மைனஸ் ஹச். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது? லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ் என்ன நடக்குதுன்னு இப்போ 5 மைனஸ் 5னா கட் ஆயிரும். இங்கே ஆல்சோ 5 மைனஸ் 5னா கட் ஆயிரும். அப்போ இது ஓவரால் டைம் 0 ஆயிடுது. அப்போ என்ன கிடைக்குது? மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஹச் டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்குது? ஹச் ஆஃப் டிவைடட் பை ஹச். அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது? மைனஸ் ஹச்னா ப்ளஸ் ஹச் ஆயிடும். இந்த மைனஸ் ஹச் கீழே இருக்குது, பட் இது ப்ளஸ் ஹச் ஆயிடும். அப்போ ஹச் டிவைடட் பை மைனஸ் ஹச் லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்குது? மைனஸ் 1 கிடைக்குது. கரெக்டா? ஏன்னா இங்கே வெடி கீழே வந்து மைனஸ் ஹச் இருக்குது. அப்போ இந்த டைம் கட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் ஹச். ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? எண்ட் ஆஃப் ரிசல்ட் மைனஸ் 1 வருது. அதே ரிசல்ட் வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் டெரிவேட்டிவ் கேட்டுட்டீங்க. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அதே கான்செப்ட். லிமிட் அதாவது எஃப் ஆர் டேஷ் வச்சுக்கிறீங்க. ஹச் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் ஹச், அதாவது எக்ஸ் வந்து 5. அப்போ 5 ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் 5 டிவைடட் பை ஹச் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இங்கே என்ன மாடலஸ் இருக்கிறதுனால 5 ப்ளஸ் ஹச் மைனஸ் 5 மைனஸ் எஃப் ஆஃப் 5 அதே ரிசல்ட் 5 மைனஸ் 5 தான் வரும், டிவைடட் பை வெறும் ஹச்னு இருக்கும். அப்போ சேம் ஐடியா இங்கே நடக்கும். 5 கட் ஆயிரும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். அப்போ என்னாச்சு? ரெமினிங் ரிசல்ட் மாடலஸ் ஆஃப் ஹச் லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 ப்ளஸ் டிவைடட் பை ஹச். இந்த ஹச் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த பாசிட்டிவ் வந்துன்னா மாடலஸ் வந்து வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்னாச்சு? லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஹச் பை ஹச்னு வரும். இந்த ஹச் இந்த ஹச் கட் ஆகி 1ன்னு கிடைக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ என்ன? 1. பட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன கிடைச்சிக்குது? இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே மைனஸ் 1 கிடைச்சிருக்குது. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவலா? நாட் ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 1 இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈக்குவல் டு right hand derivative. Left hand derivative, right hand derivative not equal. Therefore, f is not differentiable. Okay, not differentiable at x equal to 5. This is important. Differentiable கேக்குறோம், is not a differentiable னு வருது. சரிங்களாமா? 2024ல 2 more question ஒரு ரீஜன்ல கேட்டுக்கிறாங்க, நோட் பண்ணுங்க.